ஆளாளுக்கு 3 மாசமா தூங்கிட்டு இருந்த ஏசியை தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எதுக்கு ஒரு முறை சேஃபா சர்வீஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் பார்த்துங்க, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு. மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? வாட்டர்மெலன் தவறாம ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. காரமான உணர்வுகளை தவிர்த்துடலாம். வெளியில் போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்குள்ள இருந்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம டெய்லி மோர், இளநீ, கம்பங்கூழ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சா நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். முதல் கம்பங்கூழ் சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது. ஆனால் நிறைய பிள்ளைங்க பாட்டில் ஜூஸ்க்கு இதுன்றதுனால அதெல்லாம் உடம்புக்கு கேடு தான். இருவேளைகளும் குளிப்பது நல்லது. வாழைப்பழம் சாப்பிடலாம், சூட்டை குறைக்கும். கத்தாயை கொண்டு வந்து ஒரு துண்டு சாப்பிட்டா உடல் நலத்துக்கு வெள்ளைப்படுறது, உள்ளே இருக்க வெப்ப சூடு குறையும். ஏன்னா ஆவாரம்பூ உள்ளுக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம். அது இல்லைன்னா தலைக்கு தேய்ச்சி குடிக்கலாம். வல்லாரைக்கீரை சட்னி மாதிரி செஞ்சு ஊட்டலாம், குளிர்ச்சியாக இருக்கும். வாரத்தில் 2 நாளாவது பழையது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ப்ரீவியஸ் டேவே நாங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு போட்டு நைட்டு ஊற வச்சு அதே சாப்பாடு தான் காலையிலே சாப்பிட்டுக்கிறோம். வெயிலில் போயிட்டு ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஹீட்டாகவே குடித்தாவே தான் நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்க முடியும். நீங்கள் ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா ஜுரம் வரும், சளி பிடிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேவனும் கம்மவும் நல்லது தான். எங்கள் அனுபவத்தில் நான் சொன்னால், சின்ன வயசு இருக்கும்போது வெயில் காலத்தில் நுங்கு ஏறி சாப்பிடுவோம், மரத்தை ஏறி இளநீ சாப்பிடுவோம், அடுத்து வெள்ளரிக்காய் பீஸ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட்டு நாங்கள் சூட்டை தணிச்சு, சூட்டு தணிக்க தெரியாமலே நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் சூட்டை தணிச்சிருக்கோம். கிராமப்புறத்தில் இருக்கும்போது கெவுரு கூழ், கம்பங்கூழ், எல்லா கூழ் வகைகள் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்த பிறகு நாளடைவில் அந்த கெவுரு கூழ், கம்பங்கூழ் கிடைக்காம நாளடைவில் குறைஞ்சி விட்டது. அது கவலைக்குரிய விஷயமா நான் கருதுகிறேன்.